இந்த ஹேர் டைய 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே போதுங்க. நம்ப முடியலையாங்க? கண்டிப்பாங்க. இந்த ஹேர் டைய நீங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே போதும். எப்பயுமே உங்களுடைய முடிகள் வந்து கருகருன்னே இருக்குங்க. ஆனா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் செம்மையா கிடைக்கும். ஏன்னா இதுல சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரல். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கான இன்கிரீடியன்ஸ் தான் இந்த ஹேர் டைல நம்ம சேர்த்திருக்கோம். இந்த ஹேர் டை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 3 நாள் கழிச்சு ஒரு ஹேர் டை ஆயிலும் நம்ம அப்ளை பண்ணலாங்க. இந்த மாதிரி நம்ம ஹேர் டையும் ஹேர் டை ஆயிலும் நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நம்ம ஹேர் டையும் இந்த ஹேர் டை ஆயிலும் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டைல நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஆலோவேரா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கும். முக்கியமா நம்மளுடைய வெள்ளை முடிகளை அப்படியே கருகருன்னே மாத்தி கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். இதுல வந்து இருக்கிற விட்டமின், ஃபாலிக் ஆசிட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஸ்கேல்ப்ல ஏதாவது இச்சிங் ப்ராப்ளம் இருந்தா அதையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி சன் டேமேஜ் எல்லாம் ஆச்சுன்னா நம்ம வந்து வெயில்ல போனோம் அப்படின்னா நம்ம முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி உடஞ்சு போகும் பாருங்க. அந்த மாதிரி ஆகாம இந்த அலோவேரா வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுடைய முடியை வந்து பாதுகாக்கும். இப்போ இந்த ஹேர் டைல நம்ம பயன்படுத்த போகிறதுக்கு இதை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து தோலோடையே போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நல்லா வந்து 2 பக்கம் நுனியை வந்து கட் பண்ணிட்டு அதுல இருக்கிற எல்லோ கலர்ல திரவம் வரும் பாருங்க, அதெல்லாம் வெளியில வர மாதிரி தண்ணியில ஒரு 1/2 hour போட்டு வச்சிருங்க. இல்ல ரன்னிங் வாட்டர்ல ஒரு 6-7 வாட்டி நல்லா வந்து கழுவிக்கோங்க. அந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம்லாம் வராம இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, நம்ம இதுல அலோவேரா வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இதை சேர்த்துடலாம். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா வெங்காயங்க. வெங்காயம்ல நம்மளுக்கு ரிச் சல்ஃபர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாமே இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நல்லா வந்து முடி கொட்டிக்கிட்டு இருக்கு, கொத்து கொத்தா முடி கொட்டுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஆனியன் வந்து ஒரு சொல்யூஷனா இருக்குங்க. அடுத்தது நம்மளுடைய கிரே ஹேரை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபாலிகுல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டிமுலேட் பண்ணி கொடுத்து நல்லா வந்து ஒரு ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை இது வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. நம்ம இந்த ஹேர் டேக்ல பயன்படுத்தக்கூடிய இந்த ஆனியனால நம்மளுக்கு ஹேர் பெனிஃபிட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குங்க. நீங்க தோலோட கூட அப்படியே போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் வந்து சின்ன சின்ன பீஸா இதையும் நான் கட் பண்ணிட்டு இப்போ இந்த 2 பொருட்களையும் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்க போறோம். இப்போ பாருங்க, இதையும் நான் வந்து இதுல சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த ஜூஸ் மட்டும் இருந்தா போதுங்க. இப்போ நல்லா வந்து அழுத்தி விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கும். இந்த ஜூஸை வந்து நம்ம சும்மாவே தலையில அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. அதுல வந்து இதை நல்லா ஃபில் பண்ணிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி இதை நல்லா ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் போய் நம்ம ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடும். இந்த மாதிரி நீங்க ஹேர் வாஷ் பண்ணும் போதெல்லாம் இந்த ஜூஸை வந்து நீங்க பயன்படுத்தி உங்களுடைய முடியோட வளர்ச்சியை வந்து நீங்க அதிகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி முடி வந்து சீக்கிரமே நரைமுடி வருது அப்படின்னு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இளநரை இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை வந்து நீங்க யூஸ் பண்ணலாங்க. இப்போ பாருங்க, நல்லா வந்து ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இரும்பு கடாயில 2 டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் வந்து கரிசலாங்கண்ணி பொடிங்க.
ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு பொடிகள் தான் நம்ம சேர்க்க போறோம். இப்போ நம்ம வடிகட்டி வச்ச ஜூஸை வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கிற மாதிரி ஹேர் டே வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இந்த ஆலோவேரா வந்து யூஸ் பண்றதுனால நம்மளுடைய ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா ஆகுங்க. நல்லா பலன்னு இருக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து இரும்பு கடாயிலேயே ஒரு நாள் ஃபுல்லா, ஒரு நைட்டு பூரா இல்லைன்னா ஒரு நாள் பூரா நீங்க விட்டுறலாம். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய டைமுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனா 24 ஹவர்ஸோட, அதனால் ஒரு 12 ஹவர்ஸ் ஆகுது. ஆனா ஒரு 8 ஹவர்ஸ் ஆகுது இது அப்படியே இரும்பு கடாயிலே இருக்கணும். இப்போ இதை நம்ம வந்து மூடி வச்சிடலாம். பாருங்க, நம்மளுக்கு சூப்பரா ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் டைய நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா சுத்தமாக்கிக்கோங்க. ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிஸ்கெல்லாம் எதுவுமே தலையிலையோ இல்லை ஸ்கேல்ப்லையோ இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா செய்துட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இதுல சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரல் அப்படின்றதுனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராதுங்க. நம்ம நார்மல் வாட்டர்ல ஹேரை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 நாளைக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் ஹேரை பண்ண வேணாங்க. அப்படியே விட்டுருங்க. மறுபடியும் நீங்க ஷாம்பு போட்டோ எதுவுமே நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 3 நாளைக்கு அப்புறமா ஒரு ஹேர் டே ஆயில் நம்ம இந்த கருப்பான முடியில வந்து அப்ளை பண்ண போறோம். இப்படி அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் கருப்பாச்சு இல்லையா, 3 மாசத்துக்கு அப்படியே அந்த கருமை வந்து இருக்குங்க. இப்போ இந்த ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரே ஒரு டைம் வந்து அப்ளை பண்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்க வந்து பல்கா செய்து வச்சுக்கலாங்க. இந்த ஹேர் டே ஆயில்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். நான் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த நல்லெண்ணெயோட இன்னொரு ஒரு எண்ணெயும் சேர்த்து நம்ம இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ண போறோம். 3 நாளைக்கு அப்புறமா இந்த ஹேர் டே ஆயிலை நீங்க அப்ளை பண்ணுங்க. எப்பெல்லாம் வந்து ஹேர் டே அப்ளை பண்றீங்களோ அந்த டைம்ல ஒரு 3 நாள் கழிச்சு ஹேர்ல வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம 3 நாள் விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த 2 எண்ணெயுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நீங்க இரும்பு கடாயில செய்தீங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ நம்ம இரும்பு கடாயில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு அவுரி பொடி சேர்த்துக்கலாங்க. இந்த அவுரி பொடி வந்து நிறைய பேர் இச்சிங் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா, கரெக்டான மெத்தட்ல நீங்க ஹேர் டேல சேர்த்தாலும் சரி, இந்த மாதிரி ஹேர் டே ஆயில் செய்தாலுமே சரி, உங்களுக்கு எந்த விதமான இச்சிங் ப்ராப்ளமும் வராது, தலைவலி ப்ராப்ளமும் வராதுங்க. இப்போ அந்த 1/2 டீஸ்பூன் உரிப்பொடியை வந்து நான் இரும்பு கடாயில போட்டு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் தான் செய்யறேன். ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு தடவை அப்ளை பண்ற மாதிரி தான் செய்ய போறேன். அதனால இந்த ஹேர் டே ஆயிலுக்கு நான் 1/2 டீஸ்பூன் இந்த அவுரிப்பொடி எடுத்திருக்கேன். நீங்க பல்கா செய்து வச்சுக்கணும் ஒரு மாசத்துக்கு அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா அளவுகளை வந்து கரெக்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கலர் நல்லா சேஞ்ச் ஆகணுங்க. இந்த ஹேர் டே ஆயிலை அப்ளை பண்றதுனால நம்மளுடைய வெள்ளை முடிகள் கருப்பானது அப்படியே கருமையா 3-4 மாசத்துக்கு அப்படியே இருக்கும். அதே மாதிரி ஹேர் growth செம்மையா இருக்குங்க. வெள்ளை முடிகள் எல்லாமே ஒரே வாரத்துல நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. நீங்க ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே இந்த ஹேர் டே ஆயிலோட ரிசல்ட் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, நல்லா வந்து ப்ரௌன் கலரா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கையா, இன்னும் கொஞ்சமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். இந்த ஹேர் டே ஆயிலை பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருகருன்னே வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய், இது ரெண்டையுமே இந்த பொடியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நுர வரும் இல்லையா, அதெல்லாம் போகணும். நல்லா வந்து ஹேர் டே ஆயில் வந்து கரெக்டான பதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும்.
இப்போ பாருங்க நல்லா புகை வர ஆரம்பிக்கணும். அந்த டைமில் நம்ம ஹேர் டே ஆயிலை வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம செய்து முடிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே இரும்பு கடாயிலே அப்படியே வச்சுருங்க. ஏன்னா அதில் இருக்கிற இரும்பும், அதாவது இரும்பு கடாயில் இருக்கிற இரும்பும் இந்த ஹேர் டே ஆயிலில் மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஹேர் க்ரோத் செம்மையாக கிடைக்கும். அதே மாதிரி கருப்பான முடிகள் ரொம்ப நாளைக்கு கருகருன்னு அப்படியே கருமையாகவே இருக்குங்க. இப்போ பாருங்க நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து நல்லா சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ வந்து அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சதுக்கு அப்புறமா ஹேர் டே ஆயில் எப்படி கிடச்சிருக்கு பாருங்க. இதை நம்ம வந்து ஒரு பவுல்லையோ இல்லை பாட்டில்லையோ, நீங்கள் நிறையா செஞ்சீங்கன்னா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம ஹேர் டே அப்ளை பண்ணிவிட்டு 3 நாள் கழித்து இதை வந்து நீங்கள் ஹேரில் நல்லா மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணுங்க. ஸ்ட்ரோக்கெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஒரு 1 ஹவர் அப்படியே தலையில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. நல்ல ஷாம்பா யூஸ் பண்ணுங்க. கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் மைல்டு ஷாம்பா யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நம்மளுடைய சேனல்லையே நிறைய ஷாம்பெல்லாம் நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் போட்டிருக்கோம். அதை வேணாலும் நீங்கள் செய்து அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செய்துட்டு வரும்பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கும். இந்த நேச்சுரலான ஹேர் டே ஆயிலையும் ஹேர் டேயும் நீங்களும் செய்து பாருங்க. எவ்வளோ திக்காக ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.